உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் 9. பைக் நின்றதில் தன்னிலை உணர்ந்த ஆராதனா சுற்றுப்புறம் பார்க்க அது மருத்துவமனை என்பதை உணர்ந்தாள். ஹாஸ்பிட்டல் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ரஞ்சித்? எனக்கு என்ன பெரிய அடியா பட்டிருக்கு, வீட்டுக்கு போகலாம் வாங்க. முடியாது, டாக்டரை பார்த்துட்டு தான் போகணும் என்றவாறு உள்ளே அழைத்து சென்று மருத்துவரிடம் காட்டினான். அதன் பின் தேவையான மருந்துகளையும் வாங்கி கொண்டு அவளையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். ஆராதனாவின் வீட்டிற்கு வந்து அவளை இறக்கிவிட ரஞ்சித் அவள் வீட்டுக்கு செல்ல தன் பைக்கினை திருப்பினான். மருந்தின் வீரியத்தால் வாசற்படியில் தலை சொத்த கால் தடுக்கி கீழே விழப்போகுமுன் சுதாரித்தவள் அருகில் இருந்த தூணினை பிடித்து அப்படியே நின்றாள். அதே நேரம் பைக்கினை திருப்பிய ரஞ்சித் கண்ணாடி மிரர் வழியே அதனை கண்டு பைக்கினை நிறுத்திவிட்டு வேகமாய் அவளின் அருகில் வந்தான். என்னாச்சு ஆரா, நடக்க முடியலையா? ஊசி போட்டதால கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தது ரஞ்சித். அப்படியா, சரி வா கூறியவாறு அவளை கைத்தாங்களாக அழைத்து சென்று ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர வைத்தான். தேங்க்ஸ் ரஞ்சித், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேலை ரொம்ப இருக்கும்ல. பரவாயில்லாரா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் என்றவனோ அவள் அருகில் அமர்ந்தான். சொல்லுங்க ரஞ்சித் அத்தா. நான் நேராவே கேட்கிறேன், உனக்கும் சக்திக்கும் என்ன பிரச்சனை? ரஞ்சித்தின் திடீர் கேள்வியில் திகைப்புடன் இருந்தாள் ஆராதனா. சொல்லணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு, நான் உன்னை கட்டாயப்படுத்தலாம் விரும்பல. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ரஞ்சித் தான். எந்த பிரச்சனையும் இல்லாம தான் சக்தி உன் மேல கோவமா இருக்கானா? என் பைக்ல ஏறின நீ நான் எங்க போறேன்னு கூட தெரியாம அப்படி எதுக்கு யோசிச்சுக்கிட்டே வந்த? ஆரா அமைதியாகவே இருக்க. என்னை ஒரு அண்ணனா நினைச்சிருந்தா சொல்லி இருப்ப, நீ என்ன அப்படி நினைக்கல அப்படித்தானே? மெல்ல கேட்க ஆராதனவோ பதில் கூற முடியாது அழுகை அதனை கண்ட ரஞ்சித்தோ பதறினான். அவளது தலையை தன் கரங்களால் வருடி விட்டவாறு, என்னாச்சு மாறா, ஏன் இப்படி அழுகிற? உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு. நான் உன்னை எப்ப பார்த்தேனோ அப்ப இருந்து நீ ஏதோ கவலையாவே இருக்க, அக்கறையுடன் கேட்டான் ரஞ்சித்குமார். தான் இங்கே வந்ததிலிருந்து இதுவரைக்கும் சக்திக்கும் தனக்கும் இடையில் நடந்த அனைத்தையும் கூறினாள் ஆராதனா. இப்போ சொல்லுங்க அத்தா, நான் என்ன தப்பு பண்ணேன்? சக்தி கோவம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சக்தி பற்றி நன்றாக தெரிந்ததால் அவனின் கோபம் எதற்காக என்பதை அறிந்த ரஞ்சித் அதை அவர்களே புரிந்து கொள்ளட்டும் என எண்ணினான். அது ஒன்னும் இல்ல, அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டான உன்னை ஆசையா பார்க்க வந்திருப்பானா? நீ யாருன்னு கேட்டதால அவனுக்கு கோபம் வந்திருக்கும். சரி, வீட்டுல பார்த்ததும் எதுக்கு கோவப்பட்டாங்க? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஏன் கூட பேசுறது? உங்க கூட பேசினா சக்தியத்தான் ஏன் கோவப்படணும்? தனக்கு பிடிச்ச எந்த பொண்ணும் வேற ஒருத்தன் கூட பேசும்போது அப்படித்தான் கோவம் வரும். மனதிற்குள் நினைத்தவன் வெளியே, அவன் என்கிட்ட பேச மாட்டான்ல, அதான் அந்த கோபம், போதுமா என்றான். சரி, அப்போ இன்னைக்கு என கேட்டு முடிக்கும் முன்னே, போதும் ஆரா, நீ ரொம்ப அசதியா இருப்ப, எதையும் நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கு. சக்தி எப்பவும் உன் மேல கோவப்பட மாட்டான்மா. சரி, கடைசியா ஒரே ஒரு டவுட். என்ன கேளு. நீங்களும் சக்தியும் எதிரி தானே, பேச மாட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி சக்தியை பத்தி எல்லாம் சொல்றீங்க? எங்களுக்குள்ள பகை இருக்கிறது உண்மைதான். அதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கு இடையில பந்தமும் இருந்துச்சு, பாசமும் இருந்துச்சு. போதுமா? சரி, நான் போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு கூறியவாறு வீட்டை விட்டு வெளியேறினான் ரஞ்சித். நேரம் சென்று வீட்டிற்கு வந்த ரஞ்சித் சாப்பாடை எடுத்து வைக்க கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தான். அதை கண்ட வாசுகி, காலையில தானே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போனேன்னு சொல்லி போனேன், இப்பயும் மறுபடியும் வந்து ஏன் குளிக்கிற? சந்தேகமாய் கேட்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது ஒரு மாதிரியா இருக்குமா. ஹாஸ்பிட்டல் போனியா? யாருக்குடா, என்னாச்சு? ஆராக்குமா. அவளுக்கு என்னாச்சுடா? உடம்பு எதுவும் சரியில்லையா? நீங்க ஏமா பதறீங்க? டேய், ஒழுங்கா சொல்லுடா, அவளுக்கு என்னடா? சாமி கும்பிட போக சக்தியை கூப்பிட சொல்ல வெங்கடாச்சல ஐயா என்கிட்ட சொன்னாருமா. நான் அதை அப்படியே அவகிட்ட சொன்னேன். அவ கூப்பிட போந்து காலில் முள்ளு குத்தி அது அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட்டிட்டு போனேன். ஏண்டா, நீ போய் ஒரு வார்த்தை அவனை கூப்பிட்டாதான் என்னவா? தன் அன்னையின் முகத்தை கண்டவன், உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, எனக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன்னு. என்னமோ போ, பாவண்டா அந்த ஆரா புள்ள, அவளை பார்த்துட்டு வரணும். ஒழுங்கா என் கூட நீயும் நாளைக்கு வர்ற. நான் எதுக்குமா? உன்னால தானடா என் மருமகளுக்கு அடிபட்டது, அதனால அவ வீட்டுக்கு நீ என்ன கூட்டிட்டு போற. சரிம்மா, நாளைக்கு பாப்போம், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என கூறியவாறு சாப்பிட்டு முடித்து வெளியே சென்றான் ரஞ்சித்குமார். மறுநாள் ஹாலில் அமர்ந்து பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்த ஆராதனாவை நோக்கி வாசுகி ரஞ்சித்தும் வர அவர்களை வரவேற்றனர் மதுரம் பாட்டியும் ஆராதனாவும். என்னம்மா இப்ப எப்படி இருக்க ரஞ்சித்? ரஞ்சித் சொன்னா நேத்து அவனாலதான் உனக்கு கஷ்டமா? ரொம்ப சாரிம்மா.
ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இனி நீ தானமா என்னை பார்த்துக்கணும், உன்னை விட்ட எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு என தன் மகனை ஒரு பார்வை பார்த்தவாறே ஆராதனாவிடம் கூறினார். என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? என்னம்மா, என்ன நீ பார்த்துக்கிட மாட்டியா? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லல, கண்டிப்பா உங்களை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன். தன் அன்னை தன்னை பார்த்து ஆராவிடம் பேசுவது ரஞ்சித்துக்கு குழப்பத்தை கொடுத்தது. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரும்போது கூட்டிட்டு போறேன் என்றவாறு அங்கிருந்து வெளியேறினான். நேரம் சென்று தன் வேலைகள் அனைத்தையும் முடித்த ரஞ்சித் தன் அன்னையை அழைப்பதற்காக ஆராவின் வீட்டிற்கு வந்தான். என்னடா, என்னை விட்டுட்டு போனது இப்பதான் ஞாபகம் வந்ததா என்ன? இல்லம்மா, கொஞ்சம் வேலை அதிகம், முடிய நேரமாச்சு. நீங்க அங்க வீட்டுல தனியா தானே இருப்பீங்க, அதான் கொஞ்ச நேரம் எங்கேயும் இருக்கட்டும்னு நினைச்சேன். என்னத்த, நான் சொன்னது போலதானே உங்க பையனும் சொல்றாங்க கூறியவாறு கையில் டீயுடன் மெதுவாக நடந்து வந்த ஆராதனா வாசுகி அருகில் அமர்ந்தாள். நீ என்ன சொன்னாரா எங்க அம்மா கிட்ட? இந்தாங்க ரஞ்சித், டீ எடுத்துக்கோங்க. அது அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதைத்தான் அப்படியே சொன்னேன். 2 பேரும் ஒரே போலதான் நினைக்கிறீங்க என்று வாசுகி கூற, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, எப்பவும் ஒரே போலதான் நினைப்போம் என்று ஆராதனா கூறினாள். அதன் பின் வாசுகி அனைவரிடமும் விடைபெற்று ரஞ்சித்துடன் செல்ல அன்னையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான் ரஞ்சித்குமார். அவர்கள் சென்றவுடன் சிறிது நேரம் அமர்ந்து பாட்டியுடன் பேசிக் கொண்டிருக்க அவள் அருகில் கைபேசியை நோண்டியவாறு வந்து அமர்ந்தார் வெங்கடாச்சலம் ஐயா. என்னாச்சு தாத்தா, ஏன் அந்த போனை விட்டா உடைச்சிருவீங்க போல அப்படி பாக்குறீங்க? என்னன்னு தெரிலமா, இதுல இருந்து போனே போக மாட்டேங்குது. சரி விடுங்க தாத்தா, தேன்மொழி ஷாப்பிங் போகணும்னு சொன்னா நான் அப்போ உங்களுக்கும் புது மொபைல் வாங்கிட்டு வரேன், இந்தாங்க இப்போ இதுல இருந்து பண்ணுங்க என்றவாறு தன் கைபேசியை தர, சரிம்மா நான் சொல்ற நம்பருக்கு நீ ஒரு போன் போட்டு கொடு. சரி தாத்தா, நம்பர் சொல்லுங்க. நம்பரை உரைக்க, இந்தாங்க தாத்தா, ரிங்கு போது பேசுங்க கூறியவாறு கைபேசியை தாத்தாவிடம் கொடுத்தாள் ஆராதனா. ஹலோ சக்தி, நான் வெங்கடாச்சலம் பேசுறேன்வா, கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் வர்றையா கேட்டவாறே சிறிது நேரம் பேசியவர் பேசி முடித்து கைபேசியை ஆராவிடம் கொடுத்தார். யார் தாத்தா? தெரியாதவாறு ஆராதனா கேட்க, நம்ம சக்தி தம்பிக்கிட்ட தாமா பேசினேன் என்றார் வெங்கடாச்சலம் ஐயா. ஓ சரி தாத்தா என கூறியவாறு யாரும் அறியா வண்ணம் அந்த நம்பரை சேவ் செய்து வைத்தாள். அன்னையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்த ரஞ்சித் அறைக்கு செல்ல அன்னையை அழைத்தான். என்னடா சொல்லு. நீ ஏமா ஆராக்கிட்ட இனிமே நீதான் என்ன பாத்துக்கணும்னு சொன்னீங்க, அதுவும் என்ன பாத்துக்கிட்டே வர, நீங்க எந்த நினப்புல அப்படி சொன்னீங்கம்மா? இங்க பாரு ரஞ்சித், நான் முடிவு பண்ணிட்டேன். ஆராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆராதனை தான் இந்த வீட்டு மருமக. அது நடக்காதுமா. அவளை என் தங்கச்சியா வேணா ஏத்துக்கிடுவேனே தவிர மனைவியெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்டா முடியாது? தெரியாதுமா, அவ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா சின்ன வயசுல இருந்து நினைக்கிறா. நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆரா உன்னை நல்லபடியா கவனிச்சுக்குவா. ஆனா உன்னோட பொண்ணா போதுமா? இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. சரி, ஆரா பத்தி பேசல, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தே ஆகணும், அதுவும் இன்னும் 6 மாசத்துல. எதுக்குமா 6 மாசம்? 1 மாசம்னு சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு ரஞ்சித், நான் ஒன்னும் விளையாடல, உண்மையை சொல்றேன். இது மட்டும் நடக்கல அப்புறம் நீ எனக்கு மகனே இல்ல பாத்துக்கோ என கூறியவாறு தன் அறைக்கு சென்று கதவினை சாத்தினார் வாசுகி. அதே நேரம் அங்கே சக்தியின் வீட்டில் இரவு சாப்பாட்டை முடித்து அனைவரும் அவர்களது அறைக்கு செல்ல யோசனையுடன் ஹாலில் அமர்ந்தார் பார்வதி. என்னாச்சு பார்வதி, கொஞ்ச நாளா எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கியே கேட்டவாறு பார்வதியின் அருகில் வந்து அமர்ந்தார் சிவநாதன். அது அன்னைக்கு இந்த ஆரா பிள்ளை காலில் முள்ளு குத்திச்சுல, அதை பத்தி தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையே, உன் மனசு வேற ஏதோ சொல்லுதே. நம்ம சாமி கும்பிடும்போது ஆராதனை அழைச்சிட்டு போய் கட்டு போட்டு விட்டான் சக்தி. அப்ப அந்த பிள்ளையோட வழி அவங்கனால தெரிஞ்சதுங்க. நீ அவங்க 2 பேரையும் சந்தேகப்படுறியா பார்வதி? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாசத்துல நம்ம மகன் அப்படி பண்ணியிருப்பா. அது சரிதாங்க, வேற யாராவது 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டா அது பாக்குறவங்கள பொறுத்து இருக்கு பார்வதி. எங்க சக்திக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, நம்ம ஏன் சக்திக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது? பண்ணலாம், நல்ல எண்ணம் தான். அப்போ என் அண்ணனை வர சொல்லட்டுமா? நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம். நீ சொன்னது எல்லாம் நடக்கும், ஆனா இப்போ இல்ல. ரஞ்சித் கல்யாணம் என்னைக்கு முடியுதோ அதுக்கப்புறம். எதுக்குங்க ரஞ்சித் கல்யாணம் முடியணும்னு சொல்றீங்க? 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. 1 வயசு தான் இருந்தாலும் நம்ம சக்தியை விட ரஞ்சித் 4 மாசம் மூத்தவன். அவன் தான் இந்த வீட்டோட வயசு. சரியா? சரிங்க, ரஞ்சித் எனக்கும் பையன்தான். அப்போ நீங்க போய் அக்கா கிட்ட பேசி ரஞ்சித் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
என்னம்மா அவசரம், பொறுமையா பண்ணலாம். தேன்மொழி நம்ம பொண்ணு, இங்கதான் இருக்க போறா. இந்த வீட்டோட மருமக அவதான். இது நான் உனக்கு கொடுக்கற வாக்கு, போதுமா? சரிங்க, நம்புறேன். சரி, தூங்க போகலாம், வா. தன் அறையிலிருந்து தண்ணீருக்காக வெளியே வந்த மரகதவள்ளி பாட்டி இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டவர் சிவநாதன் ரஞ்சித் மேல் வைத்த பாசம் நெகிழ்வை தர மகனின் அறையில் சென்றார். அம்மா, நீங்களா? இன்னும் தூங்கலையா? தண்ணி இல்லப்பா, எடுக்க வந்தேன். ஐயோ சாரி அத்தை, தண்ணி வைக்க மறந்து போயிட்டேன். பரவாயில்லம்மா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் பேசுறத இப்ப நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாம் ஏன் தப்புதாம்மா. அண்ணன் வீட்டை விட்டு போகும்போதே நான் தடுத்திருந்திருக்கணும். நான் தான் முழு காரணமும். அப்போ நீ சின்ன பையன்டா, தெரியாம பேசிட்டேன். அம்மா, நான் போய் அன்னிக்கிட்ட பேசி திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டா? நீ கூப்பிட்டானாப்ல இந்த ரஞ்சித் பையன் ஒத்துக்குவானாக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பேசுவான்டா. அவனுக்கும் உங்களுக்கும் நடந்த சண்டை என்னன்னு கூட தெரியாதுடா. ஆனா தான் அப்பாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களேன்னு ஒரு கோவம் சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சுடா. அம்மா, சொத்துக்காகத்தானமா பிரிஞ்சோம். அந்த சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாமா. நான் எல்லா சொத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்றேம்மா, சிவநாதன் உரைக்க. சரி விடுப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் பார்வதி சொன்னதையும் நீ மறந்துடாதடா. என்னதுமா? சக்தி தேன்மொழி கல்யாணம் தான். சரிப்பா, நான் போய் தூங்குறேன், நீங்களும் போங்க கூறியவாறு தன் அறைக்கு சென்று நிம்மதியாக உறங்க முயன்றார் மரகதம் பாட்டி. அங்கே வாசுகி, இங்கே பார்வதி இருவரும் தங்களின் மகனிற்கு நல்வாழ்வு அமைய வேண்டும் என்ற நினைப்பில் கடவுளை வேண்டினார்கள். நன்றி.